ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் வெங்கடேசன், சென்னை பலவரம் மீன் துண்டில் கடைக்காரு, நரிக்கரூர் காலனி. ஸோ நம்ம ரொம்ப நேரமாக லுக்கானா துஷ்மன் ஃப்ராக் தான் யூஸ் பண்ணோம். ஸோ பெரிய மயில் வரல் அடிக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து வீசின்னு இருந்தோம். அடிக்க வரல. நான் அது ஒரு 50-30 அடிக்கிட்ட லாங் கஸ் போட்டு அடித்து பார்த்தேன். அந்த மீன் என்ன பார்த்தீங்கன்னா கூட வந்து விளையாடி போகுது. நான் நினச்சேன் அது சின்ன விரல் தான் இருக்கும். அதுக்கப்புறம் யோசிச்சு தான் அதை சின்ன ஃப்ராக் போட்டு அடிக்கலாம்னு சொல்லிட்டு சின்ன ஃப்ராக் போட்டு ஒன்று 2 செகண்ட்ஸ் கூட ஆகல அந்த மீனை நான் ஹுக் செட் பண்ணிட்டேன். ஸோ செம்மையான ஒரு ஃப்ராகு. ஸோ அந்த மீன் அடித்து லாங் காசை கொண்டு வந்திருப்பாருங்க. ஸோ நம்மளோட சேனல் மறக்காமல் லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் போடுங்க. மறக்காமல் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்க கைஸ், ஸோ நல்லா ஒரு 3/4 கிலோ சைஸ் இருக்கும். ஸோ அந்த விரல் எடுத்துகிட்டு மறுபடியும் போட்டோன்னு பாருங்கள் இன்னொரு மீன் நல்லா ஸ்ட்ரைக் கொடுக்கும். ஸோ இதில் பாருங்கள், நான் ஒரு 3 மீன் தான் லாக் பண்ணேன். ஒரு மீன் லாக் பண்ணிட்டு பக்கத்தில் வரும்போது அந்த ஹூக் ஸ்டார்ட் பண்ணிட்டு நல்லா பக்கத்தில் கொண்டு வந்தேன். அந்த மீன் பாருங்கள் மிஸ் ஆகிடும் எனக்கு. இது லுக்கானா ஜூக்கி ஃப்ராகு, 8 கிராம் ஃப்ராக். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் போட்டோன்னா நல்லா அடிச்சிட்டு இருந்த ஃப்ராகு. ஸோ மறுபடியும் இந்த எப்போவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மீன் அடிச்சிட்டாங்க, நம்ம ஹூக் செட் கரெக்டாக செட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அந்த கீழே இருக்க பெல் கரெக்டாக நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். இல்லை கொஞ்சம் லைட் அந்த பெல் வலிஞ்சிச்சுன்னா நம்மளுக்கு ஃப்ராக் தண்ணியில் மூழ்கிடும். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் அதே இடத்துல போட்டு இழுத்துட்டு வரும்போது அது தாண்டி ஒரு மீன் அடிக்கும் பாருங்கள். அதுவும் நல்ல ஒரு 1/2 kg இருக்கும் அந்த விரல் இந்த பாருங்கள் பக்கத்தில் அடிச்சிச்சு காய்ஸ். ஸோ நல்லா செம்மையான ஒரு சைஸ் எல்லாம். ஸோ ஒரு 3/4 கிலோ சைஸுக்குள்ளே தான் இருக்கும் அந்த விரலெல்லாம். அந்த மீன் பாருங்கள் அடிச்சுட்டு நல்லா ஸ்பீடாக வச்சுட்டு வந்தா. ஸோ நான் யூஸ் பண்ணுற ராட் நேம் லுக்கானா டக்கோகானா ராடு, லுக்கானா பிடிட்டர் ரீலு. ஸோ ஹவாஸில் பிரைடட் லைனு, ஹவாஸில் பிரைடட் லைன் 23 mm. ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃப்ராக் சிம்பிளாக கட்டுற மாதிரி இருந்தாக்கா இந்த மாதிரி கிளிப்பர் ஒன்று, ஒரு நோஸ் பில்லர் ஒன்று வச்சா தான் உங்களுக்கு நம்மளுக்கு கை கிராஸ் கிரை அந்த மீன் இதில் பல்லில் கிளிக்காமல் இருக்கும். ஸோ இப்போ ஒரு பாருங்க கைஸ், இப்போ ஒரு 1 கிலோ சைஸ் இருக்கும் அந்த விரல். அடித்து லாக் பண்ணிட்டு பக்கத்தில் கொண்டு வரும்போது அந்த விரல் மிஸ் ஆகிடும். சவா நல்ல சைஸு மிஸ் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நானே உட்காந்தேன்னா இப்போ பாருங்கள் அடிக்கும் கைஸ். ஸோ நம்ம சேனல் நிறைய பேர் பார்க்குறாங்க தவிர சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறேன் கைஸ். நம்ம சேனல் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், மற்றவங்களோட ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ பாருங்கள் கைஸ், இப்போ ஒரு மீன் லாக் பண்ணிட்டேன். அந்த மீன் லாக் பண்ணிட்டு கொஞ்சம் தூரம் இழுத்துட்டு வரும்போது பில்லு பக்கத்துலேருந்து கண்டிடுச்சு. நான் ஒரு 2 செகண்ட்ஸ் டைம் விட்டு அடிச்சிருந்தா அந்த மீன் எனக்கு கொஞ்சம் முழுகும்போது அடிச்சிருந்தா நல்லா அந்த மீன் எனக்கு லாக் ஆகிருக்கும் பாருங்கள். ஸோ அந்த ஃப்ராக் மிஸ் பண்ணதுனால மறுபடியும் ஒரு மீன் அந்த லாஸ்ட் கார்னரில் அந்த பில் இன்ட்ரெஸ்ட்டில் அடிக்கிறான். ஸோ இங்கே வந்த பிளேஸுக்கு ஒரு 4 மீன் தான் நான் லாக் பண்ணது. ஒரு 3 மீன் கரையத்துனா ஒரு மீன் மட்டும் மிஸ் பண்ணிட்டான் பாருங்கள். இன்னொரு மீன் லாக் பண்ணிட்டான். இந்த ஃபாட்டுக்கு நான் கொஞ்சம் வீடியோ காலில் போயிருந்தேக்கா வேறு லெவலில் நான் மீன் லாக் பண்ணியிருப்பேன். ஸோ நம்மளுக்கு எப்போவும் டைமிங் தான் முக்கியம். ஸோ நீங்கள் எப்போவும் விரல் மீன் பிடிக்கிற டைமிங் இருந்தாக்கா விடிய காலையில் 5:30 மணிக்கெல்லாம் ஷார்ப்பாக ஏரிக்கு போயிடுங்க. ஸோ ஏரிக்கு போனவொன்னே பார்த்தாலே போதும். அதுவும் ஆழத்துலலாம் நீங்கள் அடிக்கவே கூடாது. லாஸ்ட்டு எண்டு எங்கே இருக்குதோ, தண்ணி குறைவு எங்கே இருக்குதோ அந்த இடத்துல பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். 100